ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் அவங்க தி மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸோட சீசன் 2 அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம சீசன் 1 பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சீரிஸ் தான். இந்த மான்ஸ்டர்ஸ்குள்ளேயே இதுக்கும் படங்களுக்கும் பெருசாக கனெக்ஷன் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் லைக் இந்த மான்ஸ்டர்ஸில் மற்ற கதைகள்லாம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறதுக்காகவே இந்த சீரிஸ் பார்த்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சீரிஸில் என்னென்ன காட்டுறாங்கன்றதை நம்ம லைன் பை என்ன பிரேக் டவுன் பண்ணிடலாம். மொத்தம் 10 எபிசோட் இருக்குது. ஃபர்ஸ்ட் எபிசோட் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? இல்லை எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1973 ஸ்கல் ஐலண்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கே யாத்தர் பார்த்தீங்கன்னா டேப் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது என்னதான் பார்த்தீங்கன்னா காட்ஜிலா பேஸ் பண்ண சீரிஸ் அப்படிமே சொல்லிட்டு இருந்தாங்க. இது காட்ஜிலா பேஸ்ட் கிடையாது, ஒட்டுமொத்த அந்த மொனார்க்கை பற்றினதோ அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸை பற்றின ஒரு சீரிஸ் தான். இது ஜஸ்ட் காட்ஜிலா ஃபோக்கஸ் கிடையாது, எல்லா டைட்டில்ஸ் காட்டுறது தான். பட் காங்க ரொம்ப கம்மியாக தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் ஸ்டார்டிங் வித் காங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்ஸில் காட்டுறாங்க. அண்ட் இந்த வீடியோ டேப் எடுக்குது பில்டராண்டா. எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுத்தே தெரியலாம் போல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எப்போவுமே ஒருத்தன் ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருப்பானே, இல்லை ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பானே, அந்த மாதிரி ஒரு ஆள் போட்டிருக்கு. அந்த காலத்தில் இந்த மனுஷன் வீடியோ டேப் வச்சு சுற்றி வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த தீவில் மாட்டிட்டு இருக்காரு. என்னால் இந்த இடத்த விட்டு உயிரோடு தப்பிக்க முடியுமான்னு தெரில, என்னால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் நான் எதிர்காலத்தை மாற்றுவேன், எனக்குன்னு ஒரு லெகசியை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு அந்த வீடியோ டேப்பில் சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கடல் நோக்கி ஓடிட்டு இருக்காரு. இந்த ஸ்கல் ஐலண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே சிலிந்திலைக்கு ஒரு மாஸ்டர் அட்டாக் பண்ணுமே, அது இப்போ இவரை துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா கடலோரம் போய் நின்றுட்டு அதை பேக் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா கடலில் தூக்கி அடிச்சிடறாரு. இது யாருக்காவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் அவருமே சாக போகிறார் அப்படின்னு தான் நினைப்போம். பட் அதுக்குள்ளே குறுக்கு பார்த்தீங்கன்னா நண்டு மாதிரி ஒரு மாஸ்டர் வந்து நண்டுக்கும் சிலந்திக்கும் சண்டை, அதை பார்த்தீங்கன்னா அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் எப்படியும் மனுஷன் எஸ்கேப் ஆகிறாரு. என்னதான் இங்கே எஸ்கேப் ஆனாலும் அவர் லேட்டரான பார்த்தீங்கன்னா ஸ்கல் ஐலண்ட் படத்தையும் ஒரு ஸ்கல் கலர் கையால் செத்துருப்பாரு. எப்படி இருந்தாலும் இவர் சாக போகிறதா. இவர் தான் பில்டராண்டா. இவர் லேட்டரான காமிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவர் அந்த டேப்ஸ் கடலில் போட்டுட்டார்ல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது யாரோ இந்த மீன் பிடிக்கிறவங்க வலையில மாட்டி அதை யாரோ எடுத்து வைக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அங்கே தொலைஞ்சு போனது இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் இப்போ இன்ட்ரோ ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா அது மிரர் ஷாட்டில் டபுளாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்களே. மிரர் ஷாட்ஸ் கிடையாது, மிரர் ஷாட் மாதிரி. பட் ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்டான சீன்ஸ் தான் காட்டுறாங்க. முக்கியமாக வந்துட்டு 2 ஷாட்டில் காட்டியிருந்திருப்பாங்களே. ஸோ மனுஷன் 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு 2 ஃபேமிலி, 2 ஒய்ஃப் இருந்து, ஒரு ஒய்ஃபுக்கு பொண்ணு, ஒரு ஒய்ஃபுக்கு பையன்ற மாதிரி பிறந்திருக்கு. ஸோ மனுஷன் 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இது இங்கே அப்படியுமே வச்சுக்கலாம். மொனார்க்கில் வாழ்ந்துட்டு மனுஷன் ஃபேமிலியுமே எடுப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு 2 வாழ்க்கையுமே இருக்குது. அண்ட் ஃபேமிலியுமே 2 வாழ்க்கை. ஸோ அப்படி இருந்திருக்காரு. அண்ட் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா 1952 காட்டுவாங்க, இன்னொரு பக்கம் 2015 காட்டுவாங்க. ஏன்னா இது அங்கே ஆரம்பிச்சது இங்கே ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அண்ட் அந்த சாவி போடுற சீன்ஸ் அண்ட் அந்த பில் டேப் காட்ஜிலாவோட கால் தடங்கள், மொனார்க்கோட அந்த ஒரு சிம்பிள், ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அண்ட் ஒரு ஷாட்டில் 2 சிட்டியை காட்டுவாங்க. ஒன்று சான் பிரான்சிஸ்கோ, இன்னும் டோக்கியோ. அண்ட் இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு சான் பிரான்சிஸ்கோ பேப்பரும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கியோ ஜப்பான் பேப்பர், அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஒன்று இங்கிலீஷ், இன்னொரு ஜாப்பனீஸ். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாற்றி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம கேட்டை தான் காட்டுறாங்க. ஸோ கேட்ராண்டா இவங்க தான் இந்த சீரிஸோட ப்ராட்டகனிஸ்ட். அவங்க அந்த ஃப்ளைட்டை விட்டு இறங்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல டிஸ்இன்ஃபெக்ட் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. கொரோனா டைம்ஸில் பண்ணாங்களே அதே மாதிரி. ஏன்னா சான் பிரான்சிஸ்கோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அட்டாக் நடந்திருக்குல்ல. ஸோ அதனால் ஜப்பான்காரங்களுமே கொஞ்சம் உஷாராக இருக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் ஜப்பான் ரொம்ப உஷாராக வந்துட்டு இருக்காங்க. இங்கே டிஸ்இன்ஃபெக்ட் ஸ்ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும், வெளியே வந்து பார்த்தீங்கன்னா காட்ஜிலா வந்துச்சுன்னா இந்த இடத்த விட்டு இப்படி ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி வழி போட்டிருக்காங்க. அண்ட் ட்ரில்லெல்லாம் நடத்துகிறாங்க. இவங்களுக்கு தனியாக பங்கர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு ஷாட்டில் மிசைல்ஸ்லாம் கூட காட்டியிருப்பாங்க. அந்தளவுக்கு ப்ரிப்பேராக இருந்துகிட்டு இருக்காங்க ஜப்பான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அண்ட் அவங்க தன்னோட அப்பாவோட கீஸ் எடுத்துகிட்டு ஜப்பானுக்கு அவர் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரியும் அந்த இடத்துல வேற ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. அண்ட் அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தோன்னே யார் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஷாக்கில் இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. லேட்டாக தான் தெரிய வந்திருக்கு இவர் தான் எங்கள் அப்பான்னு அவர் சொல்ல. கென்டாரோன்னு ஒருத்தருப்பார், இவர் தான் அவர் பையன் அவன் சொல்ல. ஸோ அப்போ தான் புரிய வருது கென்டாரோக்கு, டே தகப்பா இது உனக்கு நல்லா இருக்காடா, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு ரியாக்ஷன். ஸோ இப்போ தான் தெரிய வருது அவர் 2 ஃபேமிலியை வச்சு 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்காப்புல. கட் பண்ணி 1959 காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு நான் லீனியராக தான் போயிட்டு இருக்கோம். சில இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கவே தெரியலாம், ஆனால் முன்ன பின்ன போயிட்டே இருக்குன்னு. பட் ஷோ பார்த்தீங்கன்னா நான் லீனியராக ரன் ஆகிட்டு இருக்கு. முன்ன பின்ன போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பில்டராண்டா, கெய்கோ அண்ட் லீஷாவை காட்டுறாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மாஸ்டர் எக்ஸ்பெடிஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மொனார்க்கோட ஆரம்ப புள்ளி இருந்தவங்க இவங்களே அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் இப்போ அவங்க ஒரு இடத்துல ரிசர்ச் பண்ண போக அந்த இடத்துல ரேடியேஷன் அதிகமாக இருக்குது அப்படி மாஸ்க்லாம் போட்டு போகிறாங்க. பட் அங்கே ஒரு பையன் சவகாசமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கெய்கோமே வந்து நாங்கள் உங்களை ஹார்ம் பண்ண வரல, இங்கே ரேடியேஷன் அதிகமாக இருக்குது, அது சாப்பிட்டா நீ சுத்தன்னு சொல்ல. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் மக்களை ஏமாற்ற சும்மா சொன்ன ஒரு பொய் பொருளி, அதெல்லாம் நம்பக்கூடாது அப்படி மாதிரி அவன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் அவங்க உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது காட்டுக்கு நடுவில் உண்மையாகவே இங்கே ரேடியேஷன் இல்லை, பட் வெளியே ரேடியேஷன் ஸ்பைக் ஆச்சே எப்படா இது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க டேரெக்டாக அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பெரிய பழைய கைவிடப்பட்ட லேபரேட்டரிஸ் மாதிரி இருந்துட்டு இருக்கு. அந்த பையன் வெளியே சொல்லியிருப்பான், இந்த காட்டுக்கு நடுவில் கவர்மெண்ட் வந்து பூமிக்குள்ளே ஆழமாக ஒரு தொலை போட்டாங்க, நரகத்துக்கே அவங்க தொலை போட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுவான். நரகத்துக்கு தொலை போட்டாங்களா, என்ன சொல்கிறான் அப்படின்றத பார்க்கறதுக்காகவே அவங்க அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்த பாம்பு வச்சு தாக்குக்க அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலோ ஸ்பேஸஸே இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அந்த
இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முட்டைங்களாம் இருந்துகிட்டு இருக்கும். லைக் ஏதோ ஒரு மான்ஸ்டரோட முட்டைகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். அந்த முட்டை எல்லாமே ஏதோ ஒரு பூச்சி லைக் மான்ஸ்டர்ஸோட தான். அதை செக் பண்ணுறதுக்காக அதோட சாம்பிள் எடுக்கிறதுக்காக உள்ளே இறங்குவாங்க. உள்ளே இறங்கி பார்த்தா திடீர்னு முட்டையில் பொறிக்க ஆரம்பிச்சிடும். சுற்றி இருக்கிறதுலாம் திடீர்னு இடிஞ்சு உள்ள ஆரம்பிக்கும். நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி போக லீஷா எஸ்கேப் ஆயிடுவார். ஏன்னா அவருக்கு மிலிட்ரி ட்ரைனிங் இருக்குது. கேக்குக்கு அந்த ட்ரைனிங் இல்லாததுனால அவங்க அங்கேயே மாட்டி அந்த பூச்சிங்கையால் சாகிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க டெக்னிக்கலி இங்கே சாகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. முதல் எபிசோட்லேயே அவங்க செத்துட்ட மாதிரி காட்டியிருந்தாங்க. இவங்க தான் நம்ம கென்டாரோட பாட்டிமா டெக்னிக்கலாக. அண்ட் லேட்டரான எபிசோட்ஸில் இவங்களோட ஷார்ட்ஸில் இன்னும் ப்ரீஃபாக காட்டியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஆக்சுவலி இப்போ அதை முழுசாக நான் சொல்லி முடிச்சிட்டேன்னா, ஸோ இப்போ இங்கே அந்த கென்டாரோ அவங்க கதைக்கு வந்தோன்னா, ஸோ இப்போ அவங்க வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அண்ட் வெளியே ஒரு ட்ரில் நடக்குது. அந்த ட்ரில்லெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்போட ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா ஏதாவது தெரியும் அப்படி மாதிரி கேட்டு போவாங்க. ஆக்சுவலி கென்டாரோக்கும் கேட்ட பிடிக்கல, கேட்டுக்கும் கென்டாரோவை பிடிக்கல. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முறைச்சிட்டு தெரியுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. கேட்டுக்கு அவங்க அப்பா மேலே ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க அப்பா திட்டிக்கிட்டு இருப்பான். பட் கென்டாரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அப்போ அவங்க அப்பா பண்ணதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி, ஜஸ்டிஃபைன்னு சொல்ல முடியாது, பட் அவர் ஒன்றும் மோசமானவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவே அவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அங்கே தான் ஒரு விஷயமும் தெரிய வரும். கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஸ்டி இருந்துட்டு இருக்கு. ஏன்னா கேட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சராக இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க போன ஸ்கூல் பஸ்ன்றது பாலத்திலேருந்து இடிஞ்சு கீழே விழுந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த பாலத்தை காட்ஸிலா அட்டாக் பண்ணியிருக்கு. 2014 இந்த சீரிஸ் 2015 நடக்குது. 2014 தான் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காட்ஸிலா வந்துட்டு இருக்கோம். அண்ட் அந்த டைமில் தான் காட்ஸிலா அங்கேருந்து ஒரு பிரிட்ஜை அட்டாக் பண்ண, அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கேட்ட அவங்க ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் போகிற மாதிரியும், அந்த பஸ்லேருந்து ஒரு சில பசங்க மட்டும் தான் காப்பாற்றுறாங்க. மிச்சம் இருந்த எல்லா சின்ன குழந்தைங்க டீச்சர்ஸ்ன்னு எல்லாமே அந்த பஸ் மேலேருந்து கீழே விழுந்து இறந்துருப்பாங்க. இது வந்துட்டு நம்ம கேட்டுக்கு ஒரு பிடிஎஸ்டியாகவே இருந்துட்டு இருக்கோம். நினைக்கும் போது எல்லாமே அவங்க பேனிக் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு காட்டியிருப்பாங்க. அண்ட் அது சான் பிரான்சிஸ்கோ அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த காட்ஸிலா ஃபஸ்ட்டு வந்த டேவை ஜி டே அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ காட்ஸிலா டேன்றதை ஷார்ட்டாக ஜி டே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போக அந்த இடத்துல ஒரு லாக்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா சில பழைய டேப்ஸ் எல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி அந்த கடலை தூக்கி போட்டுடலாம் தான். ஸோ இதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும், அந்த ஃபைல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கென்டாரோ பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு போகிறாங்க. அவர் வந்துட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஐ மீன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க வந்துட்டு ரொம்ப நாளாக பேசாமல் இருந்திருப்பாங்களா, லவ் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நடுவில் கென்டாரோ கிட்ட, ஐ மீன் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட், அவள் பேர் மே கிட்ட பேசாமல் நிறுத்திட்டு இருப்பான். அதனாலே வந்துட்டு அவங்க கிட்டத்தட்ட டெக்னிக்கலி பிரேக்கப் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. என்னடா இத்தனை நாள் எல்லாமே திடீர்னு வந்து ஹெல்ப் கேட்டுட்ருக்க, நீ கேட்கும் போது நான் செய்யணுமா போடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் லேட்டராக நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா. அண்ட் அந்த ஃபைல்ஸ்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் மொனார்க்கோட ஃபைல்ஸு. அந்த மொனார்க் ஃபைல்ஸ்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்ருக்கு. முக்கியமாக நமக்கு நிறைய தெரிஞ்ச அந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்துகிட்ருக்குங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கல் கிளாரரை காட்டியிருப்பாங்க. அடுத்து இந்த ஷோவோட முக்கியமான ஒரு மாஸ்டரான அயான் டிராகன், அந்த ஒரு மாஸ்டர் காட்டியிருப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கேக்கோ வந்து அந்த காட்ஸிலாவோட கால் தடத்துக்கு நடுவில் நிற்கிற மாதிரியான ஒரு ஷாட்லாம் கூட காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஃபோட்டோஸ்லாம் தான் வந்துட்டுருக்கு. அண்ட் இவங்க இந்த ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ண அது டேரெக்டாக மொனார்க்குமே சிக்னல் அமைச்சது. ஸோ மொனார்க்கில் இருக்கிறவங்களுமே அதை பார்த்துடுறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஆஃபீஸர் டிம், அவரோட பேர். ஸோ அந்த டிம்க்குமே பார்த்தீங்கன்னா இது போயிட்டு அவருமே வந்துட்டு சரி இதை நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அங்கேருந்து ஒருத்தங்களை அமுச்சு விட்டுருந்துருப்பாங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஷோ ஃபுல்லாக அவங்க வந்துட்டு அந்த ரெண்டு பசங்களையுமே தேடி போகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மொனார்க் ஹண்டர் டீம் மாதிரி இருந்துட்டு இருப்பாரு. அண்ட் இந்த ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு இந்த மொனார்க்குன்ற மாதிரி விஷயம்லாம் தெரியுது. என்ன இந்த மொனார்க்கு அப்படின்லாம் பேசும்போது அந்த பழைய எவன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுறா. லைக் காட்ஸிலா அட்டாக் பண்ண பண்ணிக்கலாம், அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இவங்களாம் வந்துட்டு ஏதோ ஒரு போலீஸ் குரூப் மாதிரி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து ஃபிளாஷ்பேக் 2014 போனால் காட்ஸிலா அட்டாக் பண்ண நாளுக்குள்ள ஜி டே +5 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது காட்ஸிலா அட்டாக் நடந்த 5வது நாள். ஸோ அந்த 5வது நாள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கேட் வந்துட்டு அவங்க அப்பா கால் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பாமே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. பட் என்னால் இப்போ அவங்க வந்து பார்க்க முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேயே விட்டுட்டு போயிருப்பாரு. கேட் என்ன சொல்லி அவர் அந்த இடத்துல நிற்கல. கேட் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பில் இருக்கு, அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய அவங்க பாட்டிமா கேக்கோ அவங்களோட ஃபோட்டோவையுமே பார்த்துட்றா. அண்ட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கேக்கோ வந்துட்டு அந்த மாஸ்டர்ஸால் கொல்லப்படுற சீனுமே காட்டியிருப்பாங்க. அண்ட் அதோட எபிசோடுமே முடியுது. இந்த ஃபஸ்ட்டு 2 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். போக போக தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நமக்கு தெளிவாக காட்டுவாங்க. ஸோ இது சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான், கேட்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அவள் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.